தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழகத்தினுடைய ஒரு முன்னணியான ஒரு பினான்ஸ் நிறுவனத்திடம் இஎம்ஐ வழியாக ஒரு போனை வந்து வாங்குறாரு. மாசம் 3210 ரூபா அவர் இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐ கட்டுறது எல்லாமே வங்கிக்கு போய் யாரும் வந்து கட்டுறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்தே அது டெபிட் ஆயிடும். அது போன்றுதான் அவர் இஎம்ஐ டெபிட் ஆயிடுச்சுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால 1 மாத இஎம்ஐ அப்படிங்கிறது கட்டாமல் விடுபடுது. அது அவருடைய கவனத்துக்கு தாமதமாகத்தான் தெரிய வருது. சரி, அந்த இஎம்ஐயை அடுத்தது கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் முயற்சியில ஈடுபட்டு இருக்கிற நேரத்துலதான் அந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் அவருக்கு வந்து சேருது. அதாவது அவர் இஎம்ஐ வழியாக வாங்கின அந்த செல்போனை திறந்தா அந்த ஆசையா வாங்கின போன்ல அவருடைய மனைவியினுடைய புகைப்படத்தையோ அம்மாவினுடைய புகைப்படத்தையோ அல்லது தன்னுடைய பிஞ்சு மழலையினுடைய புகைப்படத்தையோ வைத்துதான் அழகு பார்ப்பாங்க. அதுக்குதான் அவ்வளவு காசு கொடுத்து அந்த போனையும் அவங்க வாங்குறாங்க. ஆனா அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு வைத்திருந்த லாக் ஸ்கிரீன் மற்றும் அந்த ஹோம் ஸ்கிரீன் முற்றிலும் மாறி இருக்கு. கை தவறி மாறிடுச்சா அப்படின்னாதான் அந்த இடத்துல இல்ல. இவருக்கு கடன் கொடுத்தான் பாத்தீங்களா, அந்த கடன் கொடுத்த கம்பெனிக்காரன் அவன் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை ரெடி பண்ணி இவருடைய போன்ல தெரியற மாதிரி வச்சிருக்கிறான்.